வலிமையான ஆயுதம் ஏந்திய இரட்டையர்கள் அவருடன் மெதுவாக உரையாடுவார்கள். அவரது இதயத்தை அமைதிப்படுத்தவும் போரிடும் பிரிவுகளுக்கு இடையில் அமைதியை கொண்டு வரவும் முயற்சிப்பார்கள். இந்த சகோதரர்களின் தலைகளை மணங்கு, அவர்களுடன் அன்புடன் பேசுங்கள் என்று வசம்பாயினர் வலியுறுத்தினார். இதோ உங்கள் வீர சகோதரர்களான பாண்டுவின் மரங்களுடன் நீங்கள் ஒன்றிணையும் போது இந்த மன்னர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தட்டும்பதை வெளிவரும்போது திருதராஷ்டிரரின் அரண்மனையின் காற்று அமைதிக்கான வாய்ப்புடன் அதிர்வது போல் தோன்றியது. புதிய மன்னரின் இதயம் ஏக்கத்தால் பெருகியது. மேலும் அவரது கண்கள் நம்பிக்கையின் ஒளியால் பிரகாசித்தன. ஒருவேளை இந்த ஒற்றுமை பற்றிய பார்வை ஒரு நாள் யதார்த்தமாக மாறக்கூடும். இந்த நல்லுறவின் செய்தி அறிவிக்கப்படட்டும். குருக்களின் கூட்டத்தில் துரியோதனன் உயமாக வென்றான். சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்திய மற்றும் புகழ்பெற்ற தலைவரான கிருஷ்ணரை எதிர்கொள்ளும் போது அவரது கண்கள் முரட்டுத்தனமாக எரிந்தன. அவருக்கு எதிராக எசப்பட்ட வார்த்தைகள் இன்னும் காற்று நீடித்திருந்தன. ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காத்திருக்கும் சவால் போல துரியோதனின் குரல் பதிலுக்கு உயர்ந்தது. கோபம் மற்றும் பெருமையின் கலவையாக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் எப்படி பேச முடியும் ஓ கேசவா என்று அவர் கேட்டார். அவரது குரலில் ஒரு குறிப்பு இருந்தது. பிதாவின் மகன்களிடம் நான் மரியாதையுடன் நடந்து கொண்ட போதிலும் நீங்கள் என்னையே குற்றம் என்று கருதுகிறீர்கள். இரு தரப்பினரின் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் எடை போட்டீர்களா? இருப்பினும் நீங்கள் க்ஷத்ரியுடன் சேர்ந்து ராஜா, போதர மற்றும் பேரன் மற்றவர்களை புறக்கணித்து என்னை குற்றம் சாட்டுவதாக தெரிகிறது. கிருஷ்ணரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் துரியோதனன் அழுத்தத்துடன் அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. பரடை விளையாட்டில் நான் பாண்டவர்களிடமிருந்து பாச்சியத்தை வென்றேன். அவர்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? இருப்பினும் அந்த நேரத்தில் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட செல்வத்தை திருப்பி தருமாறு நான் கட்டளையிட்டேன். அவர்கள் மீண்டும் பரடைக்குள் போர்க்கடிக்கப்பட்டு காடுகளுக்கு தப்பி செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் ஏன் வலிமையானவர்கள் போல எங்களுடன் சண்டையிட முயற்சிக்கிறார்கள்? துரியோதனனின் குரல் மேலும் சத்தமாக ஒலித்தது. அவரது வார்த்தைகள் நீதியான கோப உணர்வுடன் சொட்டு சொட்டாக வழிந்தன. நாங்கள் அவர்களை எந்த வகையிலும் காயப்படுத்தவில்லை. அவர்களின் பகைமைக்கு தகுதியானவர்களாக நாங்கள் என்ன செய்தோம்? அவர்கள் பலவீனமானவர்கள் ஆயினும் அவர்கள் சிறுசெயர்களுடன் எங்களையும் கொல்ல முயற்சிக்கிறார்கள். பயத்தாலோ பலவீனத்தாலோ நாங்கள் அவர்களுக்கு தலைவணங்க மாட்டோம். இந்த நாள் கூட பீஷ்மர், கிருபா, சுரோனர் மற்றும் கண்ணனை போரில் தோற்கடிக்க முடியவில்லை. அவர் பேசுகையில் அவரது குரலில் ஒரு நம்பிக்கை நிறைந்தது. நாம் சத்திரியர்கள் நமது ஒழுங்கின் நடைமுறைகளை நிலைநிறுத்த வேண்டிய நமது கடமையால் பிடைக்கப்பட்டவர்கள். நாம் போர்க்களத்தில் விழுந்தால் அது கூட நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அம்புகளின் படுக்கையில் படுத்து கொள்வது போர் வீரர்களாகிய நமது மிக உயர்ந்த கடமையாகும். நம் உயிருக்கு பயந்து நம் எதிரிகளுக்கு தலைவணங்க மாட்டோம். துரியோதனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல இருந்தன. தன்னை எதிர்த்தவர்களுக்கு எதிராக கீழெறிசப்பட்டன. சத்திரிய நல்லொடுக்கத்தின் கொள்கைகளுக்கு தனது பிடிவாதமான உறுதிப்பாட்டை அவர் அறிவித்த போது அவர் உயரமாக நின்று அவரது மார்பு உணர்ச்சியால் நிரம்பியது. நாங்கள் அழுத்தத்தின் கீழ் வளைந்து கொடுக்கவோ உடைக்கவோ மாட்டோம் என்று அவர் கூறினார். அவரது குரல் சபை முழுவதும் எதிரொலிக்கிறது. நான் வாழும் வரை என் தந்தையால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ராஜ்யத்தில் அந்த பங்கை மீண்டும் ஒருபோதும் பாண்டவர்கள் பெற முடியாது. துரியோதனின் வார்த்தைகள் சமநிலையில் துண்டிக் கொண்டிருந்ததால் காற்று பதற்றத்துடன் அதிர்வது போல் தோன்றியது. ஒரு போர் பிரகடனம் பற்ற வைக்கப்பட காத்திருந்தது. மரியாதைக்குரிய மூதாதையரான பீஷ்மர் தனது மரியாதைக்குரிய சக ஊழியர்களிடையே அமர்ந்திருந்ததால் குருக்களின் சபை மண்டபம் அதற்றத்தால் நிரம்பி வழிந்தது. திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரனை ஒரு சூதாட்டத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் தலைவிதியை உத்திரையிட முயன்றான். முன்னறிவிப்பான் காற்று அடர்த்தியாக இருந்தது. பீஷ்மரின் புத்திசாலித்தனமான பிரசன்னத்தால் கூட புயலை அமைதிப்படுத்த முடியவில்லை. கூட்டம் சிதறத் தொடங்கிய போது அறிவார்ந்த ஆலோசக விதுரர் எழுந்து நின்று துரியோதனரிடம் உரையாற்றினார். வீரர்களின் படுக்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று துக்கத்தில் அவரது குரல் ஒலித்தது. நிச்சயமாக
உங்கள் ஆலோசகர்களுடன் சேர்ந்து நீங்கள் அதை பெறுவீர்கள். அறையை புத்திசாலித்தனமான கண்ணுடன் ஆய்வு செய்து நிறுத்தினார். ஆனால் என்ன செலவில் நீங்கள் பாண்டவர்களுக்கு எதிராக எந்த குற்றமும் செய்யவில்லை என்று நினைக்கிறீர்கள். மன்னர்கள் தங்களை தாங்களே தீர்ப்பளிக்கட்டும் இதுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது துரியோதனின் முகம் சிவன்றது. நீங்கள் சகுனியுடன் சேர்ந்து சரித்திட்டம் தீட்டி அவர்களை இந்த விளையாட்டில் ஏமாற்றினீர்கள் இல்லையா? உங்கள் நல்லொழுக்கமுள்ள நேர்மையான உறவினர்கள் எப்படி ஒரு வஞ்சகமான ஆலோசகருடன் இத்தகைய தீய செயலில் ஈடுபட முடியும்? விதுரரின் வார்த்தைகள் ஏமாற்றத்துடன் சொட்டத் தொடங்கின. ஆனால் துரியோதனன் அசையாமல் இருந்தார். சாசனார் தனது சகோதரரை பாதுகாக்க இருந்தபோது கூட்டம் குழப்பத்தில் வெடித்தது. நீங்கள் பாண்டவர்களுடன் சமாதானம் செய்யாவிட்டால் நாங்கள் உங்கள் கைகளையும் கால்களையும் பிணைப்போம் என்று அவர் கத்தினார். திகைப்புடன் தலை அசைத்தார். அவர்கள் அனைவருக்கும் பரவிருக்கும் அழிவை முன்கூட்டியே கண்டார். கூட்ட நெரிசலில் மூழ்கிய போது துரியோதனன் தமது சகோதரர்களையும் ஆலோசகர்களையும் பின்தொடர்ந்து மண்டபத்திலிருந்து வெளியேறினார். அவர்களின் செயல்கள் தங்கள் தலைவிதியை உத்தரையிடும் என்பதை அறிந்த பீஷ்மர் கலத்த இதயத்துடன் அவை பார்த்தார். கோபத்தின் தூண்டுதல்களை பின்பற்றுபவரின் இறுதிகள் அவர் துயரத்தில் மூழ்குவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்று ஜனத்தலிடம் கூறினார். தெய்வீக இளவரசரான கிருஷ்ணர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து மீதமுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றினார். இதுவும் ஒரு பெரிய மீறல். குறு எழுத்தின் பெரியவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்று அவர் கூறினார். அவர்கள் இந்த பொல்லாத ராஜாவை வலுக்கட்டாயமாக கைப்பற்றி இறையாண்மையை அனுபவிக்க மாட்டார்கள். அவர் ஒரு தீவிரமான தீர்வை முன்வைத்தார். துரியோதனன் கண்ணன் சகுனி மற்றும் துசாசனார் ஆகியோரை பிணைத்து பாண்டவர்களிடம் ஒப்படைத்தார். கிருஷ்ணர் பேசுகையில் பீஷ்மர் கடவுள்கள் மற்றும் அசுரர்களின் பண்டைய கதைகளை நினைவு கூர்ந்தார். உலக மக்கள் 2 கட்சிகளாக பிரிந்தபோது பரமேஸ்தின் அசுரர்கள் மற்றும் தெய்வங்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். ஆதிச்சக்கள் வாசுர் பக்கள் மற்றும் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார். கிருஷ்ணரின் வார்த்தைகள் மண்டபத்தை எதிரொலித்தன. அவர் தனது உணர்ச்சிவசப்பட்ட வேண்டுகோளை முடித்தார். ஒரு குடும்பத்துக்காக ஒரு தனிநபரை தியாகம் செய்யலாம். ஒரு கிராமத்துக்கு ஒரு குடும்பம் வெல்லப்படலாம். கடுமையான நெருக்கடியின் மத்தியில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது புத்திசாலித்தனமான ஆலோசகர் விதுரரின் ஆலோசனையை நாடினார். மன்னரின் சொந்த மகனான துரியோதனன் ஒரு பேரழிவை கொண்டு வந்தார். இது அவர்களின் ராஜ்யத்தை அழித்து குழப்பத்தில் மூழ்கடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியது. இதை கேள்விப்பட்ட புத்திசாலித்தனமான மற்றும் இரக்கமுள்ள நண்பரான கிருஷ்ணர் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் வார்த்தைகளை வழங்கினார். இந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட திருதராஷ்டிரர் தனது மனைவி காந்தாரியை அரசவைக்கு அழைத்து வருமாறு விதுரரிடம் கெஞ்சினார். மிகுந்த ஞானமும் தொலைவோக்கு பாவையும் கொண்ட காந்தாரி மனித இயல்பின் சிக்கல்களை காணும் திறனுக்காக அறியப்பட்டார். அவர் அரசவைக்கு வந்தபோது திருதராஷ்டிரர் அவர்களின் மகன் உருவாக்கிய மோசமான சூழ்நிலையை அவருடன் பகிர்ந்து கொண்டார். அதிகாரத்தின் மீதான தனது சொந்த ஆசையால் நுகரப்பட்ட துரியோதனன் தனது பெரியவர்களின் ஆலோசனையை புறக்கணித்து அழிவின் பாதையில் புறப்பட்டாங்களவரின் வார்த்தைகளை காந்தாரி கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு துக்கம் மற்றும் அக்கறையின் கலவையாகும். பின்னர் அவர் துரியோதனரிடம் திரும்பினார். அவர் அவர்களுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் கோபத்தால் இருந்தன. மென்மையான ஆனால் உறுதியான வார்த்தைகளுடன் அவர் பேரழிவின் விளிம்பிலிருந்து அவரை மீண்டும் கொண்டு வர முயன்றார். துரியோதனே, என் வார்த்தைகளை கேளுங்கள். ஏனென்றால் அவை உங்களுக்கும் உங்களை பின்தொடர்பவர்களுக்கும் நன்மை பயக்கும் நோக்கம் கொண்டவை. உங்கள் தந்தை பிஷ்வாத் புரோனர் கிருபன் மற்றும் பிறரால் நீங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். உங்கள் இதயம் காமத்தாலும் கோபத்தாலும் நுகரப்படுகிறது. மேலும் நீங்கள் உங்கள் சொந்த ஆசைகளால் அடிமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்று அவர் சொன்னால். காந்தாரியின் வார்த்தைகள் துரியோதனின் பெருமையையும் ஆணவத்தையும் ஆழமாக பிரித்தன. அவரது தாயார் உண்மையை பேசினார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருப்பினும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள சிரமப்பட்டார். கலத்த இதயத்துடன் காந்தாரி தொடர்ந்து பேசினார். பாண்டவர்களுடன் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் நாடும்படி வலியுறுத்தினார். மகனே, நீ இந்த ராஜ்யத்தை ஆள தகுதியற்றவன். உன் புலன்கள் கட்டுப்பாடற்றவை. உன் உணர்வுகள் உன்னை விழுங்கிவிட்டன.
மற்றவர்களை வெல்லும் நம்பிக்கையில் இருப்பதற்கு முன்பு உன்னை நீ வெற்றி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். போதையின் பாதை அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும். அதே நேரத்தில் அமைதி மற்றும் தமாசத்தின் பாதை செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று அவர் சொன்னால் தனது தாயின் வார்த்தைகளை கேட்டபோது துரியோதனின் கோபம் குறையத் தொடங்கியது. அவள் தன்னிடம் அன்பும் அக்கையும் கொண்ட ஒரு இடத்திலிருந்து பேசுகிறாள் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவர் தனது வழிகளின் பிழையை காணத் தொடங்கினார். ஒரு புதிய மனத்தாழ்மையுடன் பாண்டவர்களுடன் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் நாடுவதாக சபதம் செய்தார் துரியோதனன். இந்த சபதம் செய்தபோது காந்தாரியின் கண்கள் மகிழ்ச்சியின் கண்ணீரால் நிரம்பின. தனது மகன் இறுதியாக ஒளியைக் கண்டதாகவும் அவர்களின் ராஜ்யம் அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றப்படும் என்றும் அவள் அறிந்தாள். தனது மகன் அழிவின் பாதையிலிருந்து திரும்ப கொண்டு வரப்பட்டதை அறிந்த திருதராஷ்டிரரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இறுதியில் துரியோதனின் நல்லிணக்க வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஹஸ்தினபுர அரசவையில் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனருக்கும் அவர்கள் ஆலோசகர்களுக்கும் இடையே ஒரு கசப்பான மற்றும் ஆபத்தான உரையாடல் நடந்தது. அவரது தாயார் காந்தாரியின் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் துரியோதனன் துவாரகத்தின் புத்திசாலித்தனமான மற்றும் சக்தி வாய்ந்த இளவரசரான கிருஷ்ணர் மீது அதிக கோபம் கொண்டான். அவ்வாறு செய்வதன் மூலம் கிருஷ்ணரை பிடிக்க முயன்றான். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் தனது உறவினர்களான பாண்டவர்களை விட ஒரு சாதகத்தை பெறுவார் என்ற நம்பிக்கையில் கிருஷ்ணரை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு பாண்டவர்கள் பலவீனமடைந்த போது அவர்களை தாக்குவதே துரியோதனனின் திட்டமாக இருந்தது. சகுனி, கண்ணன், துசாசனா உள்ளிட்ட அவரது ஆலோசகர்கள் அவரது லட்சியத்தை பகிர்ந்து கொண்டு கிருஷ்ணர் வழியிலிருந்து விலகினால் அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்படும் என்று நம்பினர். யுதிஷ்டிர தலைமையிலான பாண்டவர்கள் மனச்சோர்வடைந்து போரிட இயலாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் கற்பனை செய்தனர். இதற்கிடையில் கிருஷ்ணரின் விசுவாசமான நண்பரான சச்சேகி மனித இயல்பு பற்றிய ஆழமான நுண்ணறிவு மூலம் துரியோதனின் திட்டத்தை அறிந்தார். அவர் உடனடியாக அந்த நேரத்தில் ஆசவையிலிருந்த கிருஷ்ணரிடம் தெரிவித்தார். கிருஷ்ணர் சச்சேகியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு பின்னர் அவற்றை திருதராஷ்டிரர் மற்றும் விதுரருடன் பகிர்ந்து கொண்டார். கிருஷ்ணரின் அமைதியான நடத்தை நிலைமை பற்றிய ஆழமான புரிதலை பொய்யாக்கியது. துரியோதனின் திட்டம் இறுதியில் அவரது சொந்த வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். துரியோதனன் தன்னை தாக்க விரும்பினால் தயக்கமின்றி அவ்வாறு செய்ய வேண்டும் என்று பணிவு மனப்பான்மையுடன் அறிவித்தார். கிருஷ்ணர் மேலும் கூறினார், அவர் பலத்துடன் பதிலடி கொடுக்க மாட்டார். மாறாக நீதி மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக தன்னை தோற்கடிக்க அனுமதிக்கிறார். கிருஷ்ணரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட திருதராஷ்டிரர் தனது மகனின் செயல்களின் தீவிரத்தை உணர்ந்தார். துரியோதனன் தனது ஆலோசகர்கள் மற்றும் சகோதரர்களுடன் அரசவைக்கு திரும்புமாறு அவர் அழைப்பு விடுத்தார். துரியோதனரிடம் நேரடியாக உரையாற்றிய திருதராஷ்டிரர் கிருஷ்ணரை பிடிக்க முயற்சிப்பது பயனற்றது என்று எச்சரித்து தனது திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணர் வெற்றி பெற்ற எண்ணற்ற போர்களை துரியோதனனுக்கு நினைவூட்டி எப்பொழுதும் போலவே நாணம் புலனுணர்வும் கொண்ட திருதராஷ்டிரரின் வார்த்தைகளை எதிரொலித்தார். கிருஷ்ணரை பிடிக்க முயற்சித்த நரகர், பிரச்சோதிஷா மற்றும் நிர்மோச்சனா ஆகியோரின் கதைகளை அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் இறுதியில் அவர்கள் தோல்வி அடைந்தன. வீதியின் வெற்றியாளர் என்ற கிருஷ்ணரின் நட்பெயர் நாடு முழுவதும் நன்கு அறியப்பட்டது. அவரது சாதனைகள் புகழ்பெற்றவை. அவர் குழந்தையாக இருந்தபோதே புத்தனனையும் 2 அசுரர்களையும் கொன்றார். கோவதன மலையை தனது சிறிய விரலில் உயர்த்தினார். தசந்தா, சிசுபாலா மற்றும் பல மன்னர்களை தோற்கடித்தார். வருணா மற்றும் பாவகளை கூட தோற்கடித்தார். விதுரர் பேசுகையில் துரியோதனின் உறுதிப்பாடும் மாறத் தொடங்கியது. அவரது தந்தையின் வார்த்தைகளும் கிருஷ்ணரின் சூழ்ச்சிகளின் கதைகளும் சேர்ந்து அவரது திட்டம் தோல்வியடையும் என்பதை அவருக்கு உணர்த்தியது. இறுதியில் துரியோதனன் கட்டாயப்படுத்தப்படுவார் என்று தோன்றியது. குருக்களின் பிரம்மாண்டமான குற்ற அரங்கில் அதை கண்ட அனைவரின் நினைவுகளிலும் பொறிக்கப்பட்ட ஒரு காட்சி வெளிப்பட்டது. தனது புத்திசாலித்தனமான ஆலோசனைக்கு பெயர் பெற்ற விதுரா கிருஷ்ணர் என்றும் அழைக்கப்படும்
சக்திவாய்ந்த கேசவரின் நோக்கங்களைப் பற்றி உண்மையாக பேசியிருந்தார். திருதராஷ்டிரரின் மதன் துரியோதனன் கோபமடைந்தார். கிருஷ்ணர் தனியாக இருப்பதாக நம்பி வன்முறையால் அவரை தோற்கடிக்க முயன்றார். ஆனால் கிருஷ்ணர் தனியாக இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அவர் உரத்த சிரிப்பில் வெடித்தபோது அவரது உடல் எரியும் நெருப்பைப் போல மின்னத் தொடங்கியது. அவரது உடலிலிருந்து எண்ணற்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றும் கட்டைவிரலை விட சிறியவை, ஆனால் மின்னல் போன்ற பிரகாசத்தை வெளிப்படுத்தின. உலகின் ஆட்சியாளர்கள் அவரது கைகளில் தோன்றினர். பிராமணன் அவரது நெற்றியில் அழகாசமாக பிரகாசித்தார். புத்ரா அவரது மார்பில் பிரகாசித்தார். அதே நேரத்தில் அக்பி, ஆதிச்சா, சாத்தவாசு, அசுவின், மருதாஸ், இந்திரன் மற்றும் விஸ்வதேவர்கள் அவரது வாயிலிருந்து வெளிப்பட்டனர். கிருஷ்ணரின் உடலிலிருந்து இதே போன்ற அளவிலும் வடிவத்திலும் உள்ள யட்சர்கள், காந்தர்வர்கள் மற்றும் ராட்சசர்களும் தோன்றினர். சங்கர்ஜனனும் தனஞ்சயனும் அவரது கைகளில் தோன்றினர். அதே நேரத்தில் அதுமன் வில்லை ஆயுதம் ஏந்தியபடி வலது பக்கத்தில் நின்றார். ராமர் தனது இடதுபுறத்தில் நின்று கலப்பையை பிடித்து கொண்டார். பீமன், யுதிஷ்டிரன், நகுலன், சகதேவன் மற்றும் அந்த காக்கள் மற்றும் விருஷ்விகள் பின்னால் நெருங்கினர். கிருஷ்ணரின் பல்வேறு கரங்கள் திகைப்புட்டும் ஆயுதங்களின் வரிசையால் பிரகாசித்தன. சங்கு, ஒட்டு, கழுதை, சாரங்கவில், கலப்பை இட்டி, நந்தகா மற்றும் பலர். அவரது கண்கள், மூக்கு, காதுகள் மற்றும் அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வெளியேறிய புகையுடன் கூடிய கடுமையான நெருப்பு தீப்பொறிகள் அவரது தெய்வீக வடிவத்தின் பிரகாசமான பிரகாசத்தால் காற்று நிரம்பியது. இந்த பிரமிக்க வைக்கும் காட்சியை மன்னர்கள் பார்த்தபோது அவர்களின் இதயங்கள் வியப்பாலும் அச்சத்தாலும் நிரம்பின. துரோணர், பீஷ்மர், விதுர, சஞ்சயன் மற்றும் இந்த காட்சியை காண ஆசீர்வதிக்கப்பட்ட சில முனிவர்களைத் தவிர அவர்கள் கண்களை மூடிக்கொண்டனர். வானத்தில் துளிகள் ஒலித்தன. கிருஷ்ணர் மீது மழை பெய்தது. பெருங்கடல்கள் கொந்தளிப்புடன் அசைந்ததால் அவர்களின் காலடியில் பூமி நடுங்கியது. இந்த அசாதாரண காட்சியைக் கண்டு உலகின் அனைத்து குடிமக்களும் ஆச்சரியப்பட்டனர். பின்னர் புகையுடன் கலந்த எரியும் நெருப்பைப் போல கிருஷ்ணரின் தெய்வீக வடிவம் சபை மண்டபத்திலிருந்து மறைந்துவிட்டது. அவர் புறப்பட்ட போது சச்சியும் கிருதவர்மனும் இருபுறமும் அவருடன் சென்றனர். சஞ்சயனும் முனிவர்களும் தங்கள் இடங்களுக்கு திரும்பினர். கௌரவர்களும் மற்ற மன்னர்களும் இந்திரனை பின்தொடர்ந்த தெய்வங்களைப் போல பிரமிப்புடன் கிருஷ்ணரை பின்தொடர்ந்தனர். இருப்பினும் கிருஷ்ணர் அரசவையை விட்டு வெளியேறும் போது அவர்களை கவனிக்கவில்லை. சட்டப்பேரவை மண்டபத்தின் வாயிலில் அவரது தேரோட்ட வீரர் தார்கா ஒரு அற்புதமான வெள்ளைக்காருடன் காத்திருந்தார். குருக்களின் மாபெரும் கூட்டத்தில் அவர்களின் ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் இருந்தபோது கிருஷ்ணர் என்றும் அழைக்கப்படும் வாசுதேவர் பாண்டவர்களின் தாயா குந்தி முன் நின்றார். மரியாதையுடனும் ஆட்சியாளர்களாக தங்கள் சரியான இடத்தை மீட்டெடுப்பதில் தனது மகன்களை எவ்வாறு வழிநடத்துவது என்பது குறித்து அவரது ஆலோசனையை நாடினார். வாசுதேவர் சபையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தபோது ஞானியும் இரக்கமும் கொண்ட குந்தி கவனமாக கேட்டாள். பின்னர் அவள் நம்பிக்கையுடன் பேசினாள். அவளுடைய வார்த்தைகள் ஞானத்துடனும் அனுபவத்துடனும் சொட்டுகின்றன. ஓ கேசவா, அவள் தொடங்கினாள். வேதங்களின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறிய ஒரு வாசகரைப் போல மன்னர் யுதிஷ்டிரரிடம் அவரது நல்லொழுக்கம் குறைந்து வருகிறது என்று சொல்லுங்கள். ஒரு மென்மையான ஆனால் உறுதியான குரலில் குந்தி தனது மகனுக்கு ஒரு சத்திரிய என்ற முறையில் தனது மக்களை பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநிறுத்துவதற்கும் கடமைப்பட்டவர் என்பதை நினைவூட்டினார். அவர் பண்டைய கதைகளிலிருந்து ஈர்க்கப்பட்டார். வைசவனின் கதையை பகிர்ந்து கொண்டார். அவர் பூமியை அரச முனிவருக்கு பரிசாக வழங்கினார். ஆனால் பரிசை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக முச்சுருந்தன் வலிமையுடனும் தைரியத்துடனும் ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்தார். தனது சொந்த வீரத்தால் நிலத்தை வென்றார். நல்லொழுக்கத்திற்கும் தீமைக்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை பற்றிய ஆழமான புரிதலுடன் குந்தியின் வார்த்தைகள் இருந்தன. ஒரு ராஜாவின் செயல்கள் தொலைநோக்கு விளைவுகளை கொண்டுள்ளன. இது அன்னை மட்டுமல்ல, அவரது குடிமக்களையும் உலகத்தையும் வெறுமளவில் பாதிக்கிறது என்று அவர் விளக்கினார். சகாப்தம் என்பது ராஜாவின் காரணம் அல்ல, மாறாக சகாப்தத்தை உருவாக்குவது ராஜாதான் என்று அவர் கூறினார். அவள் பேசும்போது குந்தியின் கண்கள் 1000
ஆண்டுகால ஞானத்தை வைத்திருப்பது போல் தோன்றியது. அவருடைய வார்த்தைகள் காலங்காலமாக எதிரொலிக்கின்றன. யுதித்திரர் தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுக்க தவறினால் அவர்கள் மற்றவர்களின் தர்மத்திலிருந்து வாழ்வதற்கு குறைக்கப்படுவார்கள். அவர்களின் மரியாதையும் கண்ணியமும் என்றென்றும் வியக்கப்படும் என்று அவள் எச்சரித்தாள். ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் குந்தி தொடர்ந்தார். நீங்கள் ஒரு உன்னதமான பரம்பரையில் பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் மூதாதையர்களின் மரபுகளை நிலைநிறுத்தும் பொறுப்புடன் பலவீனமோ ஏக்கமோ உங்கள் தீர்ப்பை மழுங்கடிக்க விடாதீர்கள். ஒரு ராஜாவின் உண்மையான நல்லொழுக்கம் அவரது மக்களை பாதுகாப்பதிலும் நீதியை நிலைநிறுத்துவதிலும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவள் பேசி முடித்ததும் வாசுதேவர் புரிந்து கொண்டு தலையசைத்தார். குந்தியின் ஞானத்தின் மீது ஆழ்ந்த மரியாதையுடன் அவரது கண்கள் வர்காதித்தன. அவர்களின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரை ராஜ்யத்தில் ஆட்சியாளர்களாக தங்கள் சரியான இடத்தை மீட்டெடுக்க வழிநடத்தும் என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். அவர்களின் குடும்பத்தின் மற்றும் அவர்களின் மக்களின் தலைவிதி சமநிலையில் இருந்தது. சரியான தேர்வு செய்வது யுதிஷ்டிரனின் பொறுப்பாகும். ஒரு தொலைதூர நாட்டில் விதுலா என்ற புத்திசாலி மற்றும் புகழ்பெற்ற பெண் வாழ்ந்தார். அவர் தனது விதிவிலக்கான தொலைநோக்கு மற்றும் சத்திரிய நல்லொழுக்கங்களுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்றவர். இருப்பினும் அவரது மகன் முற்றிலும் வேறுபட்ட கதையாக இருந்தார். சிந்துக்களின் ராஜாவால் தோற்கடிக்கப்பட்ட அவர் வேர்த்தியால் தனது இதயம் கனமாக தரையில் மண்டியிட்டார். விதுலாவின் வார்த்தைகள் அவரது மகனை அவரது கோடைத்தனத்திற்காக கண்டித்த போது ஒரு கூர்மையான கத்தி போல வெட்டுகின்றன. நீ என் மகள் அல்ல என்று அவள் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் குரல் கொடுத்தாள். யாரால்? பிற நாய்களுக்கு தெரியாது. உங்கள் அந்தங்கள் உங்களை ஒரு திருநங்கையாக காட்டிக் கொடுக்கின்றன. உங்களுக்குள் எரியும் தைரியத்தின் நெருப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ முடியும் என்று எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையிலும் விதுலாவின் மகன் தனது அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியையும் ஆழமாக உணர்ந்தார். தனது தாயார் சொல்வது சரிதான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு சத்திரியராக தனது கடமையில் தோல்வியடைந்தார். மேலும் அவரது தோல்வி தனக்கு மட்டுமல்ல, அவர்களின் குடும்பத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தியதில் விதுலா தனது மகனை தொடர்ந்து திட்டி தனது விரக்தியை தாண்டி தனது மரியாதையை மீட்டெடுக்கும்படி வற்புறுத்தினார். ஒரு கோழை விரைவில் சிறிய கையகப்படுத்துதல்களால் திருப்தி அடைகிறார் என்று அவர் கூறினார். ஆனால் ஒரு கணம் நன்கு ஊட்டப்பட்ட நெருப்பை போல எரிவது நல்லது என்றென்றும் எரிந்து போவதை விட நினைவில் கொள்ளுங்கள். மகனே, ஒரு துணிச்சலான மனிதர் போரில் பெரிய சாதனைகளை நிகழ்த்தும் போது மட்டுமே சத்திரிய ஒழுங்கின் கடமைகளுக்கு அவர் செலுத்த வேண்டிய கடலில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருடைய வார்த்தைகள் அவளுடைய மகனின் இதயத்தை ஒரு அம்பு போல துளைத்தன. மேலும் அவருக்குள் உறுதியின் எழுச்சியை அவர் உணர்ந்தார். அவரது தாயார் சொல்வது சரிதான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டியிருந்தது. விதுலாவின் கடைசி வார்த்தைகள் தனது மகனுக்கு ஒரு தெளிவான அழைப்பு போன்றது. மகனே, உன் இதயத்தை வெட்டிக்கொள் என்று அவள் சொன்னார். உங்கள் சொந்த மரியாதையை மீட்டெடுக்கவும் தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் தவறுகளிலிருந்து உங்களை விடுவிக்கவும் கேடுங்கள். ஒரு ஆண் புருஷா என்று அழைக்கப்படுகிறார், ஏனெனில் அவர் தனது எதிரியை தொந்தரவு செய்ய வல்லவர். நீங்கள் ஒரு பெண்ணை போல வாழ்ந்தால் தவறாக பெயரிடப்பட வேண்டாம். மிதுலாவின் வார்த்தைகள் மறைந்து போனபோது அவரது மகன் தனக்குள் ஒரு புதிய தீர்மானத்தை உணர்ந்தார். அவர் தனது தோல்வியை கண்டி ஒரு உண்மையான சத்திரியர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். உறுதியான இதயத்துடன் அவர் மீட்பை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கினார். தாய்மகன் உரையாடல் அந்த இளைஞனின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. அவர் தனது மதிப்பை தனது தோல்விகளால் அளவிடவில்லை என்பதை உணர்ந்தார். ஆனால் மீண்டும் எழுந்து தனது உரிமைக்காக போராடுவதற்கான அவரது விருப்பத்தால் அளவிடப்பட்டார். விதுலாவின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலிக்கும் போது அவர் தனது மரியாதையை மீட்டெடுக்கவும் தன்னை ஒரு உண்மையான புருஷனாக நிரூபிக்கவும் புறப்பட்டார். அத்தகைய அழைப்புக்கு தகுதியான ஒரு மனிதர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இளைஞன் ஒரு சிறந்த போர்வீரனாகவும் அரசனாகவும் வளர்ந்தபோது அவர் தனது தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடுகளை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் ஞானத்துடனும் தைரியத்துடனும் ஆட்சி செய்தார். தனது மக்களின் மரியாதையையும் ஒற்றுதலையும் பெற்றார். விதுலா இனி அவரது பக்கத்திலேயே இல்லை என்றாலும் ஒரு பயங்கரமான நெருக்கடியின் மத்தியில் விதுலா தனது மகனும் சத்திரிய போர் வீரனுமான சன்சிய முன்னின்று
அவரது ஆன்மாவை ஆழமாக பிரிக்கும் வார்த்தைகளை பேசினார். நீங்கள் உங்கள் ஆண்மையை விட்டுவிட விரும்பினால் அவசரமாக நடுங்கும். அவரது குரல் விரைவில் நீங்கள் தாழ்ந்த மற்றும் மோசமானவர்களால் வழிநடத்தப்படுவதை காண்பீர்கள். அவள் கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். அவளுடைய இதயம் துக்கத்தால் கனத்தது. சமீபத்திய தோல்வியில் இருந்து திகைத்து போன செல்சியா அவரது கால்களை பார்த்தார். தோல்வியில் அவரது தோள்கள் சரிந்தன. விதுலாவின் வார்த்தைகள் நடுங்கின. ஆனால் அவள் அழுத்திக்கொண்டே அவருக்குள் இருந்த போர் வீரனை எழுப்ப முயன்றாள். நீ ஒரு க்ஷத்திரியன் சஞ்சயா. பயத்தாலோ பலவீனத்தாலோ நீங்கள் திசை திருப்பப்படக்கூடாது. அந்த ஞானியான பிராமணர் உங்களை பற்றி ஒரு முறை என்ன சொன்னார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நபர் பெரும் துயரத்தில் வீழ்கிறார். மீண்டும் மகத்துவத்தை வெல்வார். விதுலா பேசுகையில் அவளுக்கும் அவருடைய கணவருக்கும் மனதில் நினைவுகள் நிரம்பி வழிந்தன. அவளும் அவருடைய கணவரும் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த நாட்களை அவள் நினைவு கூர்ந்தாள். நண்பர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அவர்களை மரியாதையுடன் பார்த்தனர். ஆனால் இப்போது அவர்களின் ராஜ்யம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்தது. சென்சியா அதற்காக போராட விரும்பவில்லை. உங்கள் பெயருக்கு உண்மையாக இருங்கள் என்று விதுலா அவனிடம் கெஞ்சினார். அவள் குரல் உணர்ச்சிரசப்பட்டது. நீ தான் சென்சியா வெற்றி பெற்றவன். நீ மற்றவர்களுக்கு பின்னால் நடந்து அவர்களை புகழ்ந்து பேசுவதை நான் பார்க்க வேண்டாம். ஒரு சத்திரியன் கோபமடைந்த யானையைப் போல உயரமாற நிற்க வேண்டும். மற்ற எல்லா உத்தரவுகளையும் ஆள வேண்டும். அவள் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தன்னை சேகரித்து கொண்டால் நினைவில் கொள்ளுங்கள், என் மகனே, வறுமை என்பது மரணத்தின் ஒரு வடிவம் மட்டுமே. நாங்கள் ஒரு காலத்தில் மற்றவர்களின் வடைக்கலமாக இருந்தோம். ஆனால் இப்போது நாங்கள் எங்கள் சொந்த குடிமக்களிடமிருந்து அடைக்கலம் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களுக்காக போராடுவதற்கான வலிமையை நீங்கள் காணவில்லை என்றால் நான் இந்த வாழ்க்கையை கைவிட வேண்டியிருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். அவருடைய வார்த்தைகள் ஒரு சவால் போட காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. சென்சியா அவருக்குள் ஒரு தீப்பொறியை உணர்ந்தார்போல் மற்றும் விரக்தியால் சிதைந்து போன அவரின் ராஜ்யத்தை பார்த்த விதுலாரின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. இந்திரனை போன்ற வீரர்களால் விருத்தர்களை கொன்று பெரும் புகழை பெற்ற பழைய கதைகளை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியவில்லையா? புதிதாக கண்ட உறுதியுடன் சென்சியா உயரமாக நின்றார். அவரது தோள்கள் அவர்களின் போராட்டங்களின் சுமைக்கு எதிராக சதுரமாக இருந்தன. நான் போராடுவேன் என்று உறுதியான குரலில் அவர் அறிவித்தார். நான் நமது ராஜ்யத்தை பாதுகாப்பேன். எதுவாக இருந்தாலும் நான் என் பெயருக்கு உண்மையாக இருப்பேன். சென்சியா வெற்றியாளர். விதுலாவின் முகம் நம்பிக்கையால் பிரகாசித்தது. அவள் மகனை பார்த்தபோது அவளுடைய இதயம் பெருமையுடன் பறந்தது. ஒன்றாக அவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்வார்கள். ஒருவேளை அவர்கள் இன்னும் வெற்றி பெறக்கூடும். ஒரு ராஜ்யத்தின் இதயத்தில் ஒரு தாயின் வார்த்தைகள் அவரது மகனின் ஆன்மாவை ஆழமாக வெட்டுகின்றன. குந்தி என்ற ராணி தனது ஒரே குழந்தையான சென்சியாவுக்கு முன்னால் நின்று அவர்களின் எதிரிகளான சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தும்படி அவரை வலியுறுத்தினார். ஆனால் சென்சியா தனது தாயின் வாதங்களால் நம்பவில்லை. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அன்பு மற்றும் பாசத்தின் பிழைப்பை அவள் மறந்து விட்டதாக அவள் உணர்ந்தார். இரக்கமற்ற மற்றும் கோபமான அம்மா என்று சஞ்சய உணர்ச்சியால் நடுங்கும் குரலில் கூறினார். உங்கள் இதயம் நிச்சயமாக இது மூலம் ஆனவில் நீங்கள் தற்காப்பு வீரத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அந்நியன் போல இருக்கிறேன். குந்தியின் வார்த்தைகள் 1000 ஊசிகளைப் போல அவரை துன்புறுத்தியது. மேலும் அவர் தன்னுடன் இப்படி பேசுவார் என்ற எண்ணத்தை அவரால் தாங்க முடியவில்லை. இருப்பினும் குந்தி தனது நம்பிக்கையில் பிடிவாதமாக இருந்தார். தனது ராஜ்யத்திற்காக போராடுவது ஒரு சத்திரியனின் கடமை என்றும் சஞ்சயாவின் மரியாதை அதை பொறுத்தது என்றும் அவர் நம்பினார். நீங்கள் இந்த சவாலை ஏற்காவிட்டால் நீங்கள் எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துவீர்கள், எனக்கு அதிருப்தி தருவீர்கள் என்று அவர் கூறினார். தனது தாயின் வார்த்தைகளின் எடை தன்னை நசுக்குவதை சஞ்சய உணர்ந்தார். அவரது வேண்டுகோளை அவர் புறக்கணிக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆனால்
அவரும் வெற்றிக்கான வாய்ப்பு இல்லாமல் போராட விரும்பவில்லை. ஆனால் அம்மா, அவர் கெஞ்சினார், செல்வம் அல்லது கூட்டாளிகள் இல்லாமல் இந்த போரில் நான் எப்படி வெற்றி பெற முடியும்? எனது மாநிலம் துயரமானது, நான் தோல்விக்கு அஞ்சுகிறேன். கிண்டி தனது மகனின் கண்களில் உள்ள சந்தேகத்தைக் கண்டு அவருடன் நியாயப்படுத்த முடிவு செய்தார். வெற்றி ஒருபோதும் உறுதியாக இல்லை, ஆனால் நிச்சயமற்ற போதிலும் ஒருவர் செயல்பட வேண்டும் என்று அவர் விளக்கினார். அனைத்து மங்களகரமான சடங்குகளையும் செய்து கடவுள்களையும் பிராமணர்களையும் தனது பக்கத்தில் வைத்திருக்கும் புத்திசாலி மன்னர் விரைவில் வெற்றி பெறுகிறார் என்று அவர் கூறினார். ராஜதந்திரம் மற்றும் மூலோபாய கூட்டணிகள் மூலம் தங்கள் எதிரிகளை வெல்வதற்கான ஒரு திட்டத்தை அவரது தாயார் கோடிட்டு காட்டிய போது சென்சியா கவனமாக கேட்டார். தேவைப்படுபவர்களுக்கு செல்வத்தை வழங்குமாறு அவர் அறிவுறுத்தினார். அவர்களிடம் இனிமையாக பேசுங்கள், அவர்களை மதிப்புக்குரியவர்களாக உணர செய்யுங்கள். இதன் மூலம் உங்கள் எதிரியின் சக்தி வாய்ந்த படையை ஒரு வேகமான புயல் சிதறல் மேகங்களைப் போல உடைக்க முடியும் என்று அவர் கூறினார். சென்சியா தனது தாயின் வார்த்தைகளை கேட்டபோது நம்பிக்கையின் எழுச்சியை உணர்ந்தார். அவரது திட்டம் போர்களை வெல்வது மட்டுமல்ல, கூட்டணிகளை கட்டியெழுப்புவதும் மற்றவர்களின் மரியாதையை பெறுவதும் மட்டுமல்ல என்பதை அவர் உணர்ந்தார். நீங்கள் எனக்கு கட்டளையிடுவதை நான் செய்வேன், அம்மா என்று அவர் உறுதியளித்தார். தனது மகளின் கண்களில் உள்ள உறுதிப்பாட்டை பார்த்து குந்தி புன்னகைத்தார். சன்ஷியா இப்போது அவரது சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராக இருப்பதை அவள் அறிந்திருந்தாள். ஒரு புதிய நோக்கத்துடனும் தைரியத்துடனும், நீ ஒரு உண்மையான சத்திரியன் என் மகனே என்று அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். வெளியே சென்று உங்கள் எதிரிகளை வெல்லுங்கள், ஆனால் உண்மையான வெற்றி உங்களை பின்தொடர்பவர்களின் இதயங்களில் உள்ளது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே சஞ்சயா தனது தாயின் விருப்பங்களை நிறைவேற்ற அவரது ஞான வார்த்தைகளுடன் ஆயுதம் ஏந்தியபடி புறப்பட்டார். போரினால் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் மன்னர் சன்ஷியாவின் தாயார் அவரது பக்கத்தில் நின்றார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டு சொட்டாறு இருந்தன. அவர் தனது மகனை பார்த்தார். அவரது முகம் அச்சத்துடனும் விரக்தியுடனும் பொறிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதை அறிந்தார். அவரது ராஜ்யம் ஒரு காலத்தில் பலத்தின் கோட்டையாக இருந்தது, இப்போது குழப்பத்தின் விளிம்பில் உள்ளது. தோல்வியை பற்றிய எண்ணமே அவரது மக்களிடையே கருத்து வேறுபாடுகளை விதைத்தது. சிலர் அவரிடம் தங்கள் விசுவாசத்தை முற்றிலுமாக கைவிட்டனர். சென்சியாவின் தாயார் தனது மகனின் வேதனையை பார்த்தபோது அவர் தனது இதயத்தில் ஒரு ஆழமான வேதனையை உணர்ந்தார். இந்த போராட்டத்தில் அவர் தனியாக இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவருடன் இன்னும் நின்றவர்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் ஆரம்பத்திலிருந்தே அவருடன் இருந்தனர். ஆனால் அவர்கள் கூட நிச்சயமற்றவர்களாக தோன்றினர். காற்றில் ஒரு நாணல் போல தங்கள் விசுவாசத்தை அசைத்தனர். சென்சியாவின் தாயார் தனது முகத்தில் பொறுமையுடன் பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான நீரோட்டம் போல குட்டி தீர்த்தன. அவர்கள் அனைவரின் மீதும் இருள் விழுந்த போதிலும் அவரது கடந்த கால மகிழ்வைகளையும் அவருடன் நின்ற அவரது நண்பர்களையும் அவர் நினைவுபடுத்தினார். இந்த நண்பர்களை பயமுறுத்த வேண்டாம், உங்கள் தேவை நேரத்தில் அவர்கள் உங்களை கைவிட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். சன்ஷேயா, உங்களுக்குள் இருப்பதை நான் அறிந்த வலிவையும் தைரியத்தையும் நீங்கள் கொண்டு இருக்கிறீர்களா என்று பார்க்க நான் இவ்வாறு பேசுவேன் என்று அவர் தொடர்ந்து கூறும்போது அவரது குரல் நம்பிக்கையுடன் உயர்ந்தது. அவரது வார்த்தைகள் அவரை ஒரு தையம் போல அடித்து சென்றபோது சன்ஷியாவின் வேட்டி உயரத் தொடங்கியது. அவரது இதயம் மீண்டும் ஒரு முறை அசைவதை அவர் உணர்ந்தார். அவர் மீது அவரது தாயின் அசைக்க முடியாத நம்பிக்கையால் அவரது ஆவி புத்துயிர் பெற்றது. பொது உறுதியுடன் அவர் தோல்வியின் பிடியிலிருந்து தனது ராஜ்யத்தை மீட்டெடுக்க சபதம் செய்தார். அன்புள்ள அம்மா, நான் உன்னை பெறும்போது என் வழிகாட்டியுமான நான் என் ராஜ்யத்தை மீட்பேன் அல்லது முயற்சியில் அழிந்து விடுவேன் என்று அவர் அறிவித்தார். சென்சியாவின் வார்த்தைகள் அவரது தாயிடமிருந்து ஒரு அன்பான புன்னகையை சந்தித்தன. அவரது மகள் பிரமாண்டமான பேச்சுகளுக்கு அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவருக்குள் உறுதியின் நெருப்பும் எரிந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவர்கள் ஒன்றாக நிற்கும்போது
விரத்தியின் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட போது சஞ்சயா தனது நரம்புகளில் நம்பிக்கையின் பொக்கின் எழுச்சியை உணர்ந்தார். வெற்றியின் இந்த தருணத்தில் சஞ்சயாவின் தாயார் ஒரு பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது அவர்களின் குடும்பத்தின் தலைமுறைகள் வழியாக கடந்து சென்றது. துணிச்சல் மற்றும் வெற்றியின் புகழ்பெற்ற கதையான ஜெயாவின் கதையை அவருக்கு முன் எண்ணற்ற வீரர்களுக்கு உத்தேரம் அளித்தது. அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகள் அவர்கள் இருவரையும் சுற்றி ஒரு மந்திரத்தை நகர்த்தின. வெற்றி மற்றும் மகிமையின் தரிசனங்களை உருவாக்குகின்ற ஜெயாவின் கதையை கேட்ட பிறகு துணிச்சலான மனப்பன்மையுடன் ஒரு வீரமான மகனை பெற்றெடுத்த ஒரு பெண்ணை பற்றி இந்த காவிய கதை கூறுகிறது. இந்த கதையை கேட்கும் எந்த சித்திரிய பெண்ணும் இணையற்ற துணிச்சல், வலிமை மற்றும் ஞானம் கொண்ட குழந்தையை பெற்றெடுப்பார் என்று கூறப்பட்டது. சஞ்சயாவின் தாயார் பேசி முடித்ததும் அவர்களின் குடும்பத்தின் மரபு குறித்து அறிந்த அவரது கண்கள் நம்பிக்கையுடன் பிரகாசித்தன. குரு ராஜ்யத்தின் மையத்தில் வான இசையின் ஒளியால் ஒரு தாழ்மையான இருப்பிடம் நிரம்பியிருந்தது. மரியாதைக்குரிய ராணி குந்தி ஆசிரமத்தில் பெண்களால் சூழப்பட்டார். அப்போது ஒரு தெய்வீக குரல் வானத்தில் எதிரொலித்தது. தனது மகள் அர்ஜுனனின் விதியை அறிவித்தது. இந்த குழந்தை 1000 கண்கள் தெய்வத்துடன் பொட்டியிடும் என்று குரல் அறிவித்தது. அவர் கூடியிருந்த குருக்கள் அனைவரையும் தோற்கடித்து தனது சகோதரர் பீமனின் உதவியுடன் முழு பூமியையும் கைப்பற்றுவார். வாசுதேவனை தனது கூட்டாளியாக கொண்டு அர்ஜுனன் குருக்களை போரில் கொன்று ராஜ்யத்தில் தனது உரிமையான பங்கை மீட்டெடுப்பார் என்று குரல் அறிவித்தது. குந்தி இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டபோது அவளுடைய இதயம் பெருமிதமடைந்தது. சாதியசச்சின் என்றும் அழைக்கப்படும் அவளுடைய மதன் விபத்து மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு போர்வீரன் என்பதை அவள் அறிந்திருந்தார். அவரது சரி புத்தன்மையற்ற மனப்பான்மையும் தவிர்க்க முடியாத வலிமையும் அவரை போரில் வெல்ல முடியாதபடி செய்யும். கண்களில் பக்தியின் கண்ணீருடன் குந்தி தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வானக்குரலை கேட்டுக்கொண்டார். மரியாதைக்குரிய ராணி அர்ஜுனனின் சகோதரர்களிடம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒப்படைத்தார். அவரது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டுக்கு பெயர் பெற்ற கடுமையான போர்வீரரான பீமன் ஒரு க்ஷத்திரிய பெண் தங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டிய நேரம் இது என்று கூறப்பட்டது. போருக்கு எப்போதும் தயாராக இருக்கும் வலிமையான பீமன் தனது மனநிலையை நினைவில் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டார். அவரது எதிரிகள் தோற்கடிக்கப்படும் வரை ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. உயர்ந்த ஆன்மா கொண்ட பாண்டுவின் மருமகளும் நல்லொழுக்கத்தின் உருவகமுமான கிறிஸ்தரை புகழ்ந்து பேசிய குந்தி, என் மகன்கள் மீதான உங்கள் நடத்தை உண்மையில் உங்களுக்கு தகுதியானது என்று கூறினார். மாதிரியின் சகோதரர்களான நகுலர் மற்றும் சராதேவர் வீரத்தின் மூலம் வெல்லக்கூடிய அந்த இன்பங்களை ஆசைப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் கூட்டத்தில் திரௌபதியை கொடூரமாக நடத்தியது குந்திக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. ஐயோ அழகான கீழ்த்தரே என்று புலம்பிய குந்தி, அத்தகைய சக்தி வாய்ந்த பாதுகாவலர்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த பாதுகாவலரையும் காணவில்லை. துசாசனா சொன்ன அந்த கடுமையான வார்த்தைகளை நினைவுபடுத்தவும் தன்னை பாதுகாப்பதற்கான அர்ஜுனனின் கடமையை நினைவுபடுத்தவும் கிறிஸ்தரை வலியுறுத்தினார். குந்தியின் பேச்சு முடிந்ததும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்திய கிறிஸ்தர் தனது இருப்பிடத்தை விட்டு வெளியேறினார். தன்னை பின்தொடர்ந்த பீஷ்வர் உட்பட குருக்களிலிருந்து தலைவர்களை அவர் பணி நீக்கம் செய்து கணனை தனது ரதத்தில் ஏற்றிக்கொண்டார். சத்யகியுடன் சேர்ந்து தார்காவின் விரைவான பயிற்சியாளர்களால் இயக்கப்பட்டு குரு நகரத்தை விட்டு வெளியேறினார். கிறிஸ்தரின் திடி புறப்பாட்டால் திகைத்து போன குருக்கள் சமீபத்தில் நடந்த அற்புதமான சம்பவத்தை பற்றி விவாதிக்கத் தொடங்கினர். அறியாமையால் வெற்றி பெறுங்கள் என்று கூறி முழு பூமியும் மரணத்தின் வலையில் சிக்கியுள்ளது என்று கூறி துரியோதனின் முட்டாள்தனத்தையும் அவர்கள் புலம்பினர். இது அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இதற்கிடையில் பீஷ்மர் மற்றும் கௌரவ இளவரசர்களின் கவலை அடைந்த முகங்களின் மீது தங்க ஒளிவீசும் வகையில் ஹஸ்தினபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்துக்கொண்டிருந்தது. கோபத்தில் அவரது கண்கள் குறுகி அமைதியாக அமர்ந்திருந்த துரியோதனன் அவரது முகம் ஒரு முரட்டுத்தனமாக மாறியது. அவரது ஆலோசகர்களான பீஷ்மரும் துரோணரும் அவருடன் மீண்டும் ஒருமுறை பேசுவதற்கு முன்பு கவலை அடைந்த பார்வைகளை பரிமாறிக்கொண்ட யுதிஷ்டிரனை எதிர்த்து போராடுவதை விட நமக்கு என்ன பெரிய துக்கம் இருக்க முடியும் என்று பீஷ்மர் கேட்டார்.
அவரது குரல் கவலையில் கனமாக இருந்தது. அவர் தனது மேலதிகாரிகளின் சேவையில் அர்ப்பணிப்புடன், பொறாமையின்றி, பிரம்மாவுடன் உரையாடுபவராகவும் பேச்சில் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். அத்தகைய உன்னதமான இளவரசருக்கு எதிராக போர் தொடுப்பதன் மூலம் நாம் தென்ன பெற முடியும். அவர் பேசும்போது துரோணரின் கண்கள் உணர்ச்சிகளால் நிரம்பின. எனது சொந்த மகன் அஸ்வத்தமால் மீதான அன்பை விட தனஞ்சயன் மீதான என் பாசம் எனக்கு பெரிது என்று அவரது குரல் நடுங்கியது. இன்னும் நான் அவருக்கு எதிராக போராட தயாராக வேண்டும். உலகின் மிகப்பெரிய வில்வித்தை வீரர், என் சொந்த கைகளால் அத்தகைய விதிவிலக்கான திறமையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். க்ஷத்திரிய தொழிலை கட்டுப்படுத்துங்கள். இது கடமையின் பொருட்டு நாம் அன்புக்குரியவர்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று கோருகிறது. துரோணரின் வார்த்தைகள் அவர் தொடர்ந்து பேசும்போது ஆழ்ந்த துக்கத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தன. துரியோதனே, குருக்களில் மூத்தவராலும் விதுரராலும் வாசுதேவராலும் கூட எச்சரிக்கப்பட்டிருக்கிறாய். இருப்பினும் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். உங்கள் சொந்த பெருமையாலும் ஆணவத்தாலும் கண்முடித்தனமாக இருக்கிறீர்கள். வீரர்களுடனும் ஒடும் ஒரு சக்தி வாய்ந்த நதி போன்ற பாண்டவர்களை தாக்க விரும்புகிறீர்கள். அவர்கள் குறைத்து மதிப்பிடப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பக்கத்தில் கடவுள்களின் ஆசீர்வாதங்களை கொண்டுள்ளனர். அடுத்து பேசுகையில் பீஷ்மரின் குரல் மென்மையான தொனியில் ஒலித்தது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தோம், எங்கள் கடமையை செய்தோம், பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கினோம். எங்கள் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் துரியோதனனே, நீ இன்னும் இளமையாகவும் வலுவாகவும் இருக்கிறாய். நீங்கள் ஏன் பேரழிவை எதிர்கொள்ள விரும்புகிறீர்கள்? பாண்டவர்கள் உங்கள் எதிரிகள் அல்ல, அவர்கள் உங்கள் சகோதரர்கள். அவர்கள் உங்களுடன் அமைதியாக வாழ மட்டுமே விரும்புகிறார்கள். எங்கள் ராஜ்யத்தில் செழிப்புக்காக அவர்களுடன் சமாதானம் செய்யுங்கள். தோழரின் வார்த்தைகள் வாழ்ந்த பூமியில் ஒரு லேசான மழை போல நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தன. நாங்கள் வேதங்களை படித்தோம், நெருப்புக்கு காணிக்கைகளை வழங்கினோம், பிராமணர்களை பரிசுகளால் கௌரவித்தோம். ஆனால் துரியோதனனே, நீ புத்திசாலித்தனத்தை கேட்டு உங்கள் முட்டாள்தனமான பெருமையை கைவிட வேண்டும். பாண்டுவின் மகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தனாத்தனரின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு உள்ளன. மேலும் பல புத்திசாலித்தனமான மற்றும் கற்றறிந்த பிராமணர்களின் ஆதரவும் அவருக்கு உள்ளது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை இருண்ட மற்றும் முன்கூட்டிய ஏழலில் தள்ளிய போது துரியோதனின் ஆலோசகர்கள் ஒரே குரலில் பேசினர். பாண்டவர்களுடன் சமாதானம் செய்யுங்கள். பரபரப்பான நகரத்தின் மீது சூரியன் உதயமாகும் போது திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது கண்கள் அவசர காற்றுடன் சன்சேனை நோக்கி திரும்பின. சன்சேன் என்று அவர் தனது குரலை குறைத்து வேண்டும் என்று கூறினார். கிருஷ்ணர் கலனை தனது ரதத்தின் மீது ஏற்றி கொண்டு எங்கள் நகரத்தை விட்டு வெளியேறிய போது என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். மதுவை கொன்றவர் ராதாவின் மகனிடம் என்ன வார்த்தைகளை பேசினார்? அவர்கள் சமசம் செய்தார்களா அல்லது கடுமையானவர்களா? சென்சியார் தனது கதையை தொடங்குவதற்கு முன்பு மரியாதையுடன் தலையை குனிந்து வணங்கினார். பார்தனே, நான் சொல்லதை கேள். கிருஷ்ணர் பேசிய வார்த்தைகளை நான் நினைவுபடுத்தும் போது பயமுறுத்தும் மற்றும் மென்மையான, இணக்கமான மற்றும் நல்லொழுக்கத்துடன் ஒத்துப்போகும் வார்த்தைகள் என்று கூறினார். ரதத்தின் மீது கலனை அழைக்கும் போது கிருஷ்ணரின் குரல் இடி முழக்கம் போல் ஒலித்தது. ராதாவின் மகனே என்று அவர் கூறினார். வேதங்களை நன்கு அறிந்த பல பிராமணர்களை நீங்கள் வணங்கினீர்கள். பொறாமையின்றி மனதுடன் அவர்களிடம் கேள்விகளை கேட்டுள்ளீர்கள். வேதங்களின் நித்திய சொற்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். வேதங்களின் அனைத்து நுட்பமான முடிவுகளையும் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். கிருஷ்ணர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது கலனின் கண்கள் பிரிந்தன. ஒரு பெண் குழந்தைக்கு பிறந்த 2 வகையான மகன்கள் அவளை மணந்த தந்தைக்காக அவரை பெற்றதாக கூறப்படுகிறது. ஓ கவனே, நீ இளவழியில் பிறந்தாய். எனவே நீ ஒழுக்க ரீதியாக பாண்டுவின் மகன் வாருங்கள். வேதங்களின் கட்டளையின்படி ஒரு ராஜாவாக இருங்கள். கிருஷ்ணர் தனது உறவினர்களிடையே கலனுக்கு ஒரு இடத்தை வழங்கும் போது கிருஷ்ணரின் வார்த்தைகள் நேர்மையுடன் கசிந்தன. உங்கள் தந்தையின் பக்கத்தில் உங்களுக்கு பிதாவின் மகன்கள் உள்ளனர்.
உங்கள் தாயின் பக்கத்தில் உங்களுக்கு விரிசிகள் உள்ளனர். நீங்கள் அவர்களுடையவர். மனிதர்களிடையே காலையே நீங்கள் இந்த இரண்டையும் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தபோது கர்ணனின் இதயம் உணர்ச்சியால் பெருகியது. கிருஷ்ணர் தனது அரச பதவியின் பிரமாண்டமான விழாவை கோடிட்டு காட்டும்போது அவர் கவனமாக கேட்டார். இன்று என்னுடன் தொடருங்கள் என்று கிருஷ்ணர் கூறினார். பாண்டவர்கள் உங்களை யுதிஷ்டிரர்களுக்கு முன்பு பிறந்த குந்தியின் மகன் என்று அறியட்டும். சகோதரர்கள் 5 பாண்டவர்கள், திரௌபதியின் மகன், சுபத்ராவின் வெல்ல முடியாத மகன் அனைவரும் உங்கள் கால்களை தழுவார்கள். கிருஷ்ணரின் பார்வை ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் பற்றியதாக இருந்தது. ராணிகளும் இளவரசிகளும் தண்ணீர், சுவையான மூலிகைகள் மற்றும் அனைத்து வகையான விதைகள் மற்றும் ரத்தினங்கள் நிறைந்த தங்கம் மற்றும் வெள்ளி ஜாடிகளை உங்கள் வீரர்களுக்காக கொண்டு வரட்டும் என்று அவர் கூறினார். தம்யா தூய நெருப்பின் மீது தெளிவான எண்ணெயின் மணக்கங்களை ஊற்றட்டும். மேலும் ஆண்டவர்களுக்கு பூசாகிகளாக செயல்படும் பிராமணர்கள் உங்கள் இருவரின் விழாவை செய்யட்டும். கிருஷ்ணரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தபோது திருதராஷ்டிரரின் முகம் நம்பிக்கை, ஏக்கம், ஒருவேளை சந்தேகத்தில் ஒரு குறிப்பு போன்ற உணர்ச்சிகளின் கலவையால் பிரகாசித்தது. அவர் செஞ்சை பார்த்தார். ஒரு கொந்தளிப்பான புயலின் மத்தியில் கிருஷ்ணர் முன்னின்ற கர்ணன் தனது கதையை நினைவு கூறும்போது அவரது கண்டு உணர்ச்சிகளின் கலவையால் நிரம்பின. ஓ கேசவா, அவர் தனது குரலை நேர்மையுடன் தொடங்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் அன்பிலிருந்தும் பாசத்திலிருந்தும் என் மீதான நட்பிலிருந்தும் சொன்னீர்கள். நீங்கள் என்னிடம் சொன்ன அனைத்தையும் நான் அறிவேன். கர்ணனின் எண்ணங்கள் அவர் தேர்ந்த நாள் வரை நகர்ந்தன. அப்போது அவரது தாயா குந்தி அவரை ஒரு குழந்தையாக கைவிட்டார். அவரை உள்ளே அழைத்து சென்று தனது சொந்த மகனாக வளர்த்த சூதா என்ற ராதாவால் கண்டுபிடிக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். ராதா அவர் நினைவு கூர்ந்தார். அதே நாளில் தனது சொந்த பாலால் எனக்கு பாலூட்டப்பட்டது. அவள் என் சிறுலியையும் வெளியேற்றங்களையும் சுத்தம் செய்தாள். ராதாவின் தன்னலமற்ற அன்பின் நினைவுகள் இன்னும் அவரது கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தன. கர்ணன் தொடர்ந்தபோது வேத வாக்கியங்களின்படி தனக்கு குழந்தை பருவ சடங்குகளை செய்த அதிராதரை பற்றி அவர் பேசினார். கர்ணன் மரியாதையுடன், அந்த அதிராதர் பிராமணர்களால் எனக்கு வாசுசேனா என்ற பெயர் கொடுக்கப்பட்டது என்று கூறினார். அதிராதர் தனது திருமணங்களை எவ்வாறு ஏற்பாடு செய்தார் என்பதையும் அந்த இணைப்புகளின் மூலம் அவரது மகன்களும் பேரன்களும் எவ்வாறு பிறந்தனர் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். துரியோதனருடனான தனது தொடர்பை பற்றி கூறும்போது கர்ணனின் இதயம் பெருமிதமடைந்தது. நான் 13 ஆண்டுகளாக இறையாண்மையை அனுபவித்து வந்தேன். என் பக்கத்தில் ஒரு முள் கூட இல்லை என்று அவர் கூறினார். நான் பல தியாகங்களை செய்துள்ளேன். எப்போதும் சோழா பழங்குடியினருடன் தொடர்புடையவன். அவர் பாண்டுவின் மகன்களுடன் வளர்க்கப்பட்டார். ஆனால் கர்ணன் இரத்தத்தால் அவர்களின் சகோதரர் அல்ல என்பதை அறிந்திருந்தார். கர்ணன் தனது கதையை விவரித்தபோது கிருஷ்ணர் கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு ஏக்கம் மற்றும் புரிதலின் கலவையாகும். நான் இப்போது அர்ஜுனனுடன் ஒரு போரில் ஈடுபடவில்லை என்றால் கர்ணன் கூறினார். அவரது குரல் நம்பிக்கையுடன் நிரம்பியிருந்தது. இது எனக்கும் பார்த்தாவுக்கும் அவமானமாக இருக்கும். போர்க்களத்தில் அர்ஜுனனை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரது ஒன்றுவிட்ட சகோதரருக்கு எதிராக போராட வேண்டும் என்ற எண்ணத்தால் அவரது ஒரு பகுதி நடுங்கியது. கர்ணன் தொடர்ந்தபோது கிருஷ்ணரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. கிருஷ்ணர் கூறினார், இதை எங்கள் சொற்பொழிவுக்காக நீங்கள் மறைக்க வேண்டும். அதில்தான் எங்கள் நன்மை உள்ளது. அவர்களின் உரையாடல் ஒரு அரசியமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்த கர்ணன் தலை சாய்த்தார். அவர்கள் பேசுகையில் காட்சி வரவிருக்கும் போருக்கு மாறியது. கர்ணனின் எண்ணங்கள் யுதிஷ்டிரனை நோக்கி திரும்பின. அவர் தனது படையை போருக்கு வழிநடத்துவார். யுதிஷ்டிரர் கண்கள் துணிச்சலுக்காகவும் வலிமைக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களின் பரந்த கூட்டத்தை எவ்வாறு சேகரித்தார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். கர்ணன் பிரமிப்புடன் கூறினார், இந்த எரியும் ராஜ்யம் ஏற்கனவே யுதிஷ்டிரனால் வென்றது. போரில் கிருஷ்ணரின் பங்கு உபதாஷ்டிதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் துரியோதனன் ஒரு பெரிய தியாகத்தை செய்வார். போர் வீரர்கள் தயாராகிக் கொண்டிருந்தனர். சஞ்சயன் கர்ணனுக்கு முன்பாக நின்றபோது பகை வீரர்களை கொண்ட கேசவனின் வார்த்தைகளை அவருடன் பகிர்ந்து கொண்டார். கேசவனின் குரல்
ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. அவரது புன்னகை அறைகளின் இருண்ட பகுதியையும் ஒளிரச் செய்தது. கர்ணன், ஒரு பேரரசை வெல்வதற்கான பாதை தெளிவாக இருப்பதை நீங்கள் காணவில்லையா? நான் அதை உங்களுக்கு வழங்குகிறேன். ஏனென்றால் அது உங்களுடையது. பாண்டவர்களின் வெற்றி உறுதி. இதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. கெசவர் பேசுகையில் அவரது கண்கள் ஒரு குறும்புத்தனத்தில் அறிகுறியால் விரராசித்தன. அவர் அர்ஜுனனின் பதாகையை நோக்கி சைகை காட்டினார். அது அதன் கம்பத்தில் உயரமாகவும் பெருமையாகவும் நின்றது. இதோ கர்ணன், அந்த தரநிலை பயங்கரமான வடிவத்தில் உள்ள வான உயிரினங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதை பார்க்கும் அனைவருக்கும் வெற்றியை குறிக்கிறது. வானத்தில் பிரகாசிக்கும் இந்திரனின் சொந்த பதாகையைப் போல இது ஒரு பார்வை கொடி வானம் வரை நீட்டப்பட்டதாக தோன்றியது. அதன் பிரகாசம் போர்க்களத்தின் இருந்த மூலைகளையும் கூட ஒளிய செய்தது. கேசவனின் வார்த்தைகள் ஒரு நுட்பமான எச்சரிக்கையுடன் இருந்தன. கர்ணனால் புறக்கணிக்க முடியாத ஒன்று கிருஷ்ணரால் ஏற்கப்பட்டு ஐந்திரா, அக்யா மற்றும் மருது ஆயுதங்களுடன் அர்ஜுனனை அவரது ரதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும்போது காந்திவன் இடி போன்ற காற்றை புலைக்கும் ஒளியை நீங்கள் கேட்பீர்கள். மேலும் போரில் வெல்ல முடியாத யுதிஷ்டிரனை நீங்கள் பார்க்கும்போது தனது சொந்த இராணுவத்தை பாதுகாத்து தனது எதிரிகளில் படைகளை எலித்து கடந்த காலத்தின் அனைத்து அறிகுறிகளும் இருந்த தேதா மற்றும் துவாரம் மறைந்துவிடும் கேசவன் பேசுகையில் கர்ணனின் கண்களுக்கு முன்பாக ஒரு பாவை தோன்றியது. பீம்சேனா போர்க்களத்தில் நடனமாடுவதை அவர் கண்டார். அவரது கோயில்கள் ஒரு கடுமையான சண்டைக்கு பிறகு யானை போல சிதைந்தன. அர்ஜுனன் துரோணரை கண்காணிப்பதைக் கண்டார். சாந்தனுவின் மகன் கிருபா மற்றும் தேயத்ரதா அனைவரும் மோதலுக்கு கடுமையாக விரைந்தனர். மேலும் அந்த வீரமான தேர் போர் வீரர்களான நகுலனும் சரதேவனும் திருதராஷ்டிரரின் மகன்களின் படையை கோபமடைந்த யானைகளைப் போல கிளர்ச்சி செய்வதைக் கண்டார்கள். கேசவனின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்கும்போது சஞ்சயை பார்த்தார். அவரது வெளிப்பாடு படிக்க முடியாதது. இறுதியாக சஞ்சயன் கலனே, துரோணர் மற்றும் சாந்தனுவின் மகனிடம் திரும்பி சென்று இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். உணவு, பானம் மற்றும் எரிபொருள் இப்போது ஏராளமாக உள்ளன. அனைத்து தாவரங்களும் மூலிகைகளும் வலுவாக உள்ளன. மரங்கள் பழங்களால் நிரம்பியுள்ளன. சாலைகள் சேற்றிலிருந்து விடுபட்டுள்ளன. தண்ணீர் இனிமையான சுவை கொண்டது. வானிலை இனிமையானது. மிகவும் சூடாகவோ அல்லது மிகவும் குளிராகவோ இல்லை. சஞ்சயாவின் வார்த்தைகள் ஒரு நுட்பமான எச்சரிக்கையாக இருந்தன. அதை கர்ணனால் புறக்கணிக்க முடியவில்லை. 7 நாட்களுக்கு பிறகு அமாவாசை நாளாக இருக்கும் என்று சஞ்சய் கூறினார். இந்த நாள் தலைமை தாண்டப்படுகிறது என்று கூறப்படுகிறது. எனவே போர் தொடங்கட்டும். சூரியன் குறு முகாமின் மீது அஸ்தமித்து கூடியிருந்த வீரர்களின் மீது தங்க ஒளி வீசிக் கொண்டிருந்தது. சஞ்சயன் மதுவை கொன்ற கேசவனுக்கு முன்னால் நின்று அமைதியான குரலில் பேசத் தொடங்கினான். ஓ கேசவனே, உன் புனிதமான வார்த்தைகளை கேட்டு கர்ணன் உன்னை வணங்கி இவ்வாறு பேசினான். எல்லாவற்றையும் அறிந்தும் நீ ஏன் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறாய்? நான் துசாசனா, திருதராஷ்டிரரின் மகனான மன்னர் துரியோதனன் ஆகிய சகுனியால் ஏற்பட்ட பூமியின் அழிவு நெருங்கிவிட்டது. சஞ்சயன் பேசுகையில் கர்ணனின் வார்த்தைகள் கேசவனின் மனதில் எதிரொலித்தன. பாண்டவர்களுக்கும் குருக்களுக்கும் இடையே ஒரு பெரிய மற்றும் கடுமையான போர் நெருங்கிவிட்டது என்று அவர் கூறினார். அவரது குரலில் ஒரு முன்கணிப்பு உணர்வு நம்பியது. துரியோதனனை பின்தொடர்ந்த அனைத்து மன்னர்களும் இளவரசர்களும் போரின் நெருப்பால் நுகரப்பட்டு யமனின் வசிப்பிடத்திற்கு செல்வார்கள். கேசவனின் கண்கள் வரவிருக்கும் அழிவுக்கான அறிகுறிகளை தேடுவது போல் அடிவானத்தை ஆராய்ந்தனர். ரோஹிலி விண்மீன் குழுவில் சனாய்ச்சரார் கரகம் துன்புறுத்தப்பட்டதையும் அங்கரகர் ஜெய்தியாவை நோக்கி சென்றதையும் மகாபத் சித்ராவை நோக்கி சென்றதையும் சஞ்சயா தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். சந்திர வட்டில் உள்ள இடம் அதன் நிலையை மாற்றியது. ராகு சூரியனை நெருங்கிக் கொண்டிருந்தார். விண்கற்கள் வானத்திலிருந்து
உரத்த சத்தத்துடனும் நடுக்கத்துடனும் விழுந்தெழுந்தேன் பேசுகையில் துரியோதனின் படையிலிருந்த யானைகள் பயங்கரமாக அழுதன, குதிரைகள் கண்ணீர் வடித்தன, உணவு மற்றும் பானத்தை மகிழ்ச்சியடைய மறுத்தன. ஞானிகள் இது குறைபாட்டில் அறிவு என்று கூறியிருந்தனர். உண்மையில் விலங்குகள் தான் வரவிருக்கும் அழிவை உணர்ந்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. ஆனால் தோல்வியின் இந்த அறிகுறிகளுக்கு மத்தியில் கேசவன் நம்பிக்கையின் ஒளியைக் கண்டான். யுதிஷ்டிரன் தனது சகோதரர்களுடன் 1000 தூண்களால் ஆதரிக்கப்பட்ட ஒரு அரண்மனைக்கு ஏறுவதைக் கண்டான். அனைவரும் வெள்ளை ஆடைகளை அணிந்து வெள்ளை இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். பார்வையில் கேசவன் இரத்தக்கரை படிந்த பூமியை ஆயுதங்களால் மூடுவதைக் காண முடிந்தது. அதே நேரத்தில் யுதிஷ்டர் தங்க கோப்பையிலிருந்து வெண்ணெய் பாயசத்தை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார். பேசி முடித்ததும் கண்ணன் கேசவனை நெருங்கி கண்களில் ஆழ்ந்த ஏக்கத்துடன், இந்த மாபெரும் போரிலிருந்து நாம் உயிருடன் வெளியே வந்தால் நாம் மீண்டும் இங்கு சந்திக்கலாம், இல்லையெனில் பாவமில்லாதவரை நாம் சந்திக்க ஒரே ஒரு இடம் மட்டுமே இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது, சொர்க்கத்தில் என்று கூறினார். இந்த வார்த்தைகளுடன் கண்ணன் கேசவனை தனது மார்பில் நெருக்கமாக அழுத்தி ரதத்திலிருந்து இறங்கினார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது கண்ணன் தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட தனது சொந்த ரதத்தில் சவாரி செய்வதை சஞ்சயா பார்த்தார். அந்த இளம்பீரரின் மனச்சோர்வு வெளிப்பாடு ஒரு காலத்தில் அவருக்குள் எரிந்த நம்பிக்கைக்கு முற்றிலும் மாறுபட்டது. குருக்களின் ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகும் போது ஞானமும் இரக்கமும் கொண்ட ஆலோசகரான விதுரர் தனது மாமியா குந்திக்கு முன்னால் நின்றார். அவர்களின் குடும்பத்தை அச்சுறுத்தும் வரவிருக்கும் அழிவை பற்றி பேசும்போது அவரது கண்கள் துக்கத்தால் நிரம்பின. உயிருள்ள குழந்தைகளின் தாய் உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரல், என் இதயத்தின் ஆசை எப்போதும் அமைதிக்காக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஐயோ, அது நடக்காது என்று நான் அஞ்சுகிறேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் ஒரு அமைதியான தீர்வை ஏற்படுத்த கிருஷ்ணர் எப்படி முயன்றார் என்பதை விதுரர் விவரித்தார். ஆனால் துரியோதனன் கேட்க மறுத்துவிட்டார். தனது குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி சரியானதை செய்ய உறுதியாக இருந்த யுதிஷ்டிரனின் பெரும் வலிமையையும் நீதியையும் பற்றி புத்திசாலித்தனமான ஆலோசகர் பேசினார். மன்னர் திருதராஷ்டிரர் விதுரர் தொடர்ந்தார். பெருமையால் கண்மூடித்தனமாக இருக்கிறார். காகனத்தை காண மறுக்கிறார். அவரது மகன்களான ஜேற்றதன் கண்ணன், துசாசன் மற்றும் சுவாலாவின் மகன் ஆகியோர் அவரை அழிவின் பாதையில் வழிநடத்துகிறார்கள். வரவிருக்கும் போரை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் விதுரர் பேசும்போது குந்தி மிகுந்த கவலையுடன் கேட்டாள். தூக்கத்தால் தனது இதயம் கனமாக பெருமூச்சு விட்டாள். செல்வத்திற்கு அடிபணியுங்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இதற்காகவே இந்த பெரிய உறவினர்களின் படுகொலை நடக்கப் போகிறது. பாண்டவர்கள், சேதிகள், பன்சாலர்கள் மற்றும் யாதவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் சொந்த உறவினர்களுக்கு எதிராக போராட தயாராக இருந்ததை பற்றி அவள் நினைத்தால், அவர்களுக்கு காத்திருந்த தலைவிதியை பற்றி குந்தி சிந்தித்தபோது அவரது மனம் தனது மகன் கண்ணனை நோக்கி திரும்பியது. அவர் துரியோதனுக்கு சக்தி வாய்ந்தவர் மற்றும் விசுவாசமானவர் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவர் மீட்புக்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். நான் அவரை அடைய முடிந்தாள் அவள் நினைத்தாள். ஒருவேளை நான் அவரது இதயத்தை பாண்டவர்களை நோக்கி இழுக்க முடியும். புனித துர்வசனால் அவளுக்கு வழங்கப்பட்ட ஒரு வரத்தை குந்தி நினைவு கூர்ந்தார். எந்த கடவுளையும் அடைக்கக்கூடிய மந்திரங்களை கொன்ற ஒரு பிரார்த்தனை புதிய உறுதிப்பாட்டுடன் குந்தியும் பாகீரதத்தின் புனித நீரோட்டத்திற்கு சென்றார். அவள் அதன் கரையை அடைந்தபோது அவளுக்கு பின்னால் இருந்து வேத பாடல்களின் உச்சரிப்பு கேட்டது. தன் மகன் கண்ணன் கேக்கு நோக்கி முகத்தை திருப்பி பிரார்த்தனையில் கைகளை உயர்த்தி கொண்டிருப்பதைக் காண அவள் திரும்பினாள். உதவியின்றி குந்தியும் தன் பக்திகளை முடிப்பதற்காக காத்திருந்தான். கண்ணன் தனது பிரார்த்தனையை முடித்து திரும்பிய போது தனது மேல் ஆடையின் நிழலில் தனக்காக காத்திருந்த தனது தாயைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். கண்கள் ஆச்சரியத்தால் நிரம்பியபடி அவளுக்கு சரியாக வணக்கம் செலுத்தினார். அம்மா என்று அவர் கூறினார். நீங்கள் இங்கே இருப்பதை நான் அறிந்திருக்கவில்லை. கங்கை மற்றும்
யமுனை நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ள கம்பீரமான நகரமான கஸ்திலபுரத்தின் மையத்தில் கர்ணன் உயரமாக நின்றார். அவரது கம்பீரமான உருவம் நம்பிக்கை